Hi guys, welcome back to Monojulax. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்சரோட N125 பைக் தான் நமக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த N125 பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா பல்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் 125cc பார்த்தீங்கன்னா பஜாஜில் ஏகப்பட்ட பைக் இருக்குது. பட் NS 125 அண்டு CNG 125 பைக் இருக்குது. அதனால பல்சர் 125 பைக்கும் இருக்குது. பட் இந்த 125 பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசைன் ஆகட்டும், ஒரு ஃப்ரேம் டைமண்ட் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட நம்ம ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாங்களா? ஓகே, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 2 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் இது மாதிரி வேரியன்ட், அதாவது கலர்ஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, இந்த பைக்கோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆனால் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 124.5 cc இன்ஜினு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்ட்ரு ஏர் கூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.8 BH பவர் அண்ட் டார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 Nm டார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு பவரில் எப்படின்னு சொல்லி பைக் ஓட்டும்போது சொல்கிறேன். பட் நார்மலாக ஒரு ஃபேமிலி யூசேஜ் பைக் தான். அண்டு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 gear டிரான்ஸ்மிஷன் பாஸ் கொடுத்துறாங்க. அண்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்த்தை கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக் ஆகுதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வெளியே வர தெரியாது. அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. அந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/90 செக்ஷன் டயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches அலாய் வீல் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ABS கொடுக்காம CBSன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்கிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பைக் ஓட்டும்போது சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பைக் ஓட்டும்போது சொல்கிறேன். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED ஹெட்லாம் பாட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேலஜன் டைப்பில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பைக் நம்ம அப்படியே ஓட்டலாங்களா? ஓகே, சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது. பட் இந்த CNGயில் யூஸ் பண்ண அதே சீட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி யூசேஜ் பக்காவான ஒரு பைக்காக தான் இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா பல்சர்னு யூஸ் பண்ணிக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே N125 பைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. அது எல்லாமே சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ரெட் கலர் பைக் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் வியூ. அண்டு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிரர்ஸ் கொடுத்துறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. இங்கே ஹை பீம் லோ பீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துறாங்க. அண்டு இன்ஜின் வார்னிங் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஸ்பீடு இங்கே இருக்குங்க. ஓடோமீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மோடு இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ட்ரிப் மோடு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. USB சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது. இந்த கில் சுவிட்ச் கொடுத்துறாங்க. அண்ட் பாசிங் ரைட் ஹை பீம் இண்டிகேட்டர்ஸ் ஹாரன் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துறாங்க. அந்த டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அண்டு ரிசர்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 795 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் இருக்குது. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்காவான பைக்காக தான் இருக்கும். ஓகேங்க, அப்படியே பைக் எடுத்து ஓட்டலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலன்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்டுக்கலாங்களா? சைலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பிளியில் கொடுத்துறாங்க. ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே ஓட்டலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பைக் ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த பைக் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனியில் இருக்க ராம்
பஜாஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரிவ்யூ பண்ண நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த பைக்கு நீங்கள் எடுத்து ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இல்லை மற்ற பைக்கை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு இப்போ வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் டெலிவரி பண்ணி தருவாங்க. அது இல்லாமல் கூட குயிக் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, மறக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஒரு 125cc பைக்கு தான், பட் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பைக் எடுத்து லாங் ட்ரைவ் போகலான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி போகலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கடி ஸ்டாப் பண்ணி ஃபியூல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு விரட்டாமல் ஓட்டினோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அந்த வெரைட்டி ஓட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தராதுங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் ரோடுங்க. ஆக்சுவலாக நம்ம பழனியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரோடு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க பைக் ஓட்டுறதுக்கு. ஒரு இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க. அப்படியே ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டே இல்லைங்க. ஒரு நல்லா இருக்குது. கட் அடிக்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஒரு ஏபிஎஸ் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா தான் இருக்குது கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். கம்பைன் பிரேக்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,20,000 rupees வரும். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் டேர் பை டேர் நெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அடுத்த என்ன பைக் நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்கள் தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச பைக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பைக் நான் ரிவ்யூ பண்ணுவேன். அண்டு ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பைக் ரிவ்யூவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.